இன்னைக்கு என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். இங்க வந்து பீன் லவோட ஒர்க் நான் சைட்ல மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே நேரா வந்தோனே நான் கிச்சன்ல தான் போய் பார்ப்பேன். வந்தோனே பார்சல் ரிசீவ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப குஷியா போயிருச்சு. நம்ம ஒரு ப்ராடக்ட் போட்டோனே ரிசீவ் ஆயிருச்சுன்னா, அத பிரிச்சு பார்க்கும்போது அவ்ளோ ஆர்வமா இருக்கும் எனக்கு. நான் ஒரு ஷாம்பு தான் போட்டிருந்தேன். சும்மா ரிவ்யூ பண்ணலான்ட்டு. அண்ட் நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒண்ணு நல்லாருக்கு, ஒண்ணு நல்லா இல்ல. சில்லி மாரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் சில்லி சிக்கன் கூட அதிகமா சாப்பிட மாட்டேன். ஆனா காலிஃப்ளவர் சில்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நிறுத்திட்டேன். ஒரு 1 மந்த் ஆகுது. இப்ப நான் இது ஏன் பண்றேன்னா, ஜீவாக்கு செஞ்சு தரணும்னு தோணுனனால அப்படியே புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சைட்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒட்டுக்கா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே சைட்ல செட் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா வைக்கிற சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாரி திக்கா இருக்கும் தண்ணியா இல்லாம. அதுவும் இந்த மாங்காலாம் போட்டு வச்சோன்னா பார்க்கவே நல்லா டெம்ப்ட் ஆயிடுச்சு. சைட்ல நானும் அப்படியே சில்லி மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லாஸ்ட்டா வந்துட்டு லைம் ஜூஸ் மட்டும் லைட்டா ஆட் பண்ணிட்டு ஃபேன்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். நான் முன்னலாம் ஒரு லிமிட்டே இல்லாம அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆளு. இதோட காம்பினேஷன் வந்து தயிர் சாதம் தான். வேற லெவல்ல இருக்கும். அண்ட் சைட்ல சாம்பாரும் ரெடி, காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி. பரவால்ல ஒண்ணொண்ணா கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நல்லா இருக்குன்ட்டு. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் கேர்ல்ஸ். பை.